ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி என்னன்னா, பெண்களுக்கு மாதாவிடாய் காலப்பகுதி பள்ளிக்குள் வரலாமான்னு சொல்லி, இது நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் இது பேசிக்கிறேன். இதுவும் ஒரு கருத்து முரண்பாடான தலைப்புகள் உண்டு. வரலாமா வரக்கூடாதா என்பது கருத்து முரண்பாடான தலைப்பில் உண்டு. ஏகோபித்த முடிவுகள் எல்லாம் யாருமே என்னது இல்லை. எனக்கு தெரிந்த அளவில் நான் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிறேன். நீங்க பார்க்கலாம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சதுல ஒரு குர்ஆன் ஒரு ஹதீஸ் கிடையாது பெண்கள் பள்ளிக்குள் அந்த மாதிரி நிலையில் வரக்கூடாது என்பதற்கு. அந்த மாதிரி நிலையில பெண்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது என்பதற்கு ஒரு குர்ஆன் வசனமோ ஒரு ஹதீஸோ கிடையாது. காட்டப்படக்கூடிய 1-2 ஹதீஸ்களும் ஜுனுபாலியும் சம்பந்தப்படக்கூடிய ஹதீஸ்கள். எப்படி ஜுனுபாலியோ மாதாவிடாய் பெண்ணோ பள்ளிக்குள்ள வரக்கூடாது என்று எதை மட்டும் பிரிச்சு விட்டாங்க தெரியுமா? மாதாவிடாய் பெண்ணுக்கு மட்டும் அந்த ஹதீஸை பிரிச்சு விட்டாங்க. ஆனால் அது பலகீனமான ஹதீஸ், அது பலகீனமான ஹதீஸ். ஆனா மாற்றமாக நீங்கள் பார்க்கலாம், அசல் என்ன, காஃபிர் கூட பள்ளிக்குள்ள வரலாம். ஆனா முஸ்லிமான பெண்மணி 7 நாளைக்கு வரக்கூடாது எனக்கு அவ்வளவு நல்ல சட்டம் மாதிரி விளங்கல. யார் சொல்லி இருந்தாலும் சரி, யார் சொல்லி இருந்தாலும் அது எனக்கு அவ்வளவு நல்ல சட்டம் மாதிரி விளங்கல. அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருந்தால் அதுக்காக மாற்றுக்கிறது இல்லை. அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருந்தால், அப்படி இல்லாத நேரத்தில் இது கருத்து முரண்பாடான மசலா தான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன்ல அப்படி இல்லை, குர்ஆன்லயும் அப்படி இல்லை, ஹதீஸ்லயும் அப்படி இல்லை. குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்வார்கள். அந்த வசனம் என்னன்னு சொன்னால், நீங்க தொழுகையை போதையுடையவர்களாக நெருங்க வேண்டாம். வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, தொழுகையை போதையுடையவர்களாக நீங்கள் நெருங்க வேண்டாம். அதே போல ஜுனுபாலியாக இருந்தாலும் குளிக்கும் வரைக்கும் நீங்கள் நெருங்க வேண்டாம். தொழுகையை நெருங்க வேண்டாம் என்ற அந்த இடத்துல தொழுகை அல்ல தொழும் இடங்கள் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. எப்படி தொழுகை அல்ல தொழும் இடங்கள், தொழும் இடங்களை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பது அர்த்தம் அப்படின்றாங்க. பிழை. தொழுகையைத்தான் நெருங்க வேண்டாம் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒழிய தொழும் இடங்களை நெருங்க வேண்டாம் நாங்க என்ன செய்யல, சொல்லவில்லை. அதனால அந்த செய்தி நேரடியாக அர்த்தம் அதுல இல்ல. ஹதீஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான தடை சம்பந்தமான ஹதீஸ்களும் இல்லை. ஏன்னா நம்ம ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, வரலாம் இடத்துக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் முஸ்லீமாக இருந்தா வரலாம் என்று பாக்குறேன். காபிரான பெண்மணியே என்ன செய்யலாம், பள்ளிக்குள்ள வரலாம். காபிரானவர்களை என்ன செய்யலாம், பள்ளிக்குள்ள வரலாம் என்று இருக்கிற நேரத்தில் முஸ்லீமானவங்க வரக்கூடாதுன்றதுக்கு நம்ம சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இருந்தாலும் 2-3 ஆதாரங்களை உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதாவிடாய்க்கு உட்படுறாங்க. மாதாவிடாய்க்கு உட்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இது ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் என்ன செய்யும், இப்படி ஏற்படும் அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஏன்னா இஃஅலி மா யஃஅலுல் ஹாஜ் கைர அல்லா ததுஃபி வலா துஸல்லி, ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள், தொழாமலும் தவாப் செய்யாமல் இருந்து விடுங்கள் அப்படின்றாங்க. இதுல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹாஜிகள் செய்யற எல்லாவற்றையும் செய்யுங்க, ஆனா தவாப் மட்டும் என்ன செய்யவானான்னு சொல்லி இருந்தா நம்ம பள்ளி விஷயத்தை யோசிக்கலாம், அதை விட்டுறலாம். என்ன காரணம் என்று சொன்னால், இது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டதை மட்டும் ரசூலுல்லாஹி சொல்லிக்கிறாங்க. ஹஜ்ஜில எதை செய்யலாம், ஹஜ்ஜில எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தவாப் செய்யவானா மத்த எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதை மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹி. ஹஜ்ஜிக்கு வெளியுள்ள அம்சத்தை சேர்த்து சொல்றாங்க. என்ன, கைர அல்லா ததுஃபி வலா துஸல்லி, தவாஃபும் செய்யவானா தொழவுமானா மத்த எல்லாம் செய்யுங்கன்றாங்க. தொழுகை ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல, தொழுகை ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஹஜ்ஜோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி சுட்டிக்காட்டி தொழவுமானா தவாஃபும் செய்யவானான்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஹஜ்ஜோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயமான பள்ளிக்குள் நுழைவாலாம் மட்டும் சொல்லலாங்க. தொழுகை சொன்னாங்க தானே, அதே மாதிரி அதற்கு ரசூலுல்லாஹி இதே சேர்த்து சொல்லலாம் தானே, அதை ரசூலுல்லாஹி சொல்லல. பெண்கள் தவாஃப் செய்யலாமான்ற கேள்வி ஏன் வருது தெரியுமா, பள்ளிக்குள்ள நுழையலாம் என்பதனாலதான். பள்ளிக்குள்ள நுழையக்கூடாது தவாப் சப்ஜெக்ட் என்ன செய்யாதாங்க வராது, நுழையலாம் என்று இருக்க போய் தான் தவாப் செய்யலாமான்ற கேள்வி அந்த இடத்துல என்ன செய்யும், உருவாகிறது. எனவே இந்த செய்தி ஒரு ஆதாரம். அது அல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் திடல்ல தான் பெருநாள் தொழுவித்தாங்க, திடல்ல தான் தொழுவித்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, மாதவிடாய் பெண்கள் அங்க வரட்டும் சொன்னாங்க, பெருநாள் திடலுக்கு வாங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இது முஸல்லாவோட சம்பந்தப்பட்ட தொழுமிடத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்படி வர சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், வல் யஅ்தஸில்னல் ஹுய்யது வல் முஸல்லா, மாதவிடாய் பெண்கள் தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளட்டும் அப்படின்னா, தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளட்டும் அப்படின்னாங்க. இந்த செய்தி ஆதாரமா வச்சு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, தொழுமிடத்தை ரசூலுல்லாஹி தவிர்த்து கொள்ள சொன்னாங்க தானே அப்படின்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுல அவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னாங்கன்னா, தொழுமிடத்துக்கு வாங்கன்னு முதலாவது சொல்லிக்கிறாங்க. தொழுமிடத்துக்கு மாதாவிடாய் பெண்கள் வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதை வச்சு என்ன விளங்கணும், பள்ளிக்கு வாங்கன்னு விளங்கணும். முதலா என்ன விளங்கணும், பள்ளிக்கு வாங்கன்னு விளங்கணும், முஸல்லாவை நம்ம எடுத்தோம்னா. இரண்டாவது என்ன, பள்ளிக்கு வாங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னா தொழுகின்ற நேரத்தில் மட்டும்தான். எந்த நேரத்தில், தொழுகிற நேரத்தில் அது அசுத்தமாகிடக்கூடாது, பெண்களின் அடிப்படையில் ஏதாவது தவறுகளா நடந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. என்ன ஆதாரம் அதுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உரைகள் நிகழ்த்தினார்கள் பெருநாள் திடல்ல. ஒன்று ஆண்களுக்கு,
இரண்டாவது பெண்களுக்கு மாதாவிடா பெண்கள் அங்கிருந்து தவிர்த்து வேற ஏரியால இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருக்கணும்? 3 பேன் எடுத்திருக்கணும். ஏன் ஆண்களுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆதரவு உள்ள பெண்களுக்கும் 3 பேன் எடுத்திருக்கீங்க. ஏன்னா பிரிஞ்சுதான் நினைக்கிறாங்க அவங்க. ஆண்களை விட பெண்கள் மிச்ச தூரத்துல இருந்தாங்க, இல்ல சாதாரண தூரத்துல இருந்தாங்க. அப்ப இவங்க தொழுமிடத்தையே தவிர்த்தா எவ்வளவு தூரத்தில் இருக்கணும்? மிக தூரத்தில் இருந்திருக்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஒரே தான் நிகழ்த்தினாங்க. எல்லாம் எங்க இருந்தாங்க? ஒரே இடத்துல தான் இருந்தார்கள். இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமான செய்தி.